வணக்க மக்களை, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் என்று வெளியாகி இருக்கிறதா? தொங்கு சட்டசபை நேர்ந்தால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பீர்களா? செய்தியாளர் கேள்விக்கு பதிலளித்த பிரேமலதா விஜயகாந்தின் பதில் என்ன? வாங்க வீடியோவை முன்வாக்கலாம். அதாவது தமிழகத்திலே நடந்து முடிந்த இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழகத்திலே கண்டிப்பாக ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில்தான் இந்த சட்டமன்ற தேர்தல் கண்டிப்பாக அமையும் என்று மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில்தான், அதாவது மே 4ஆம் தேதியானது வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய இந்த சூழல்தான் தமிழக அரசியலிலே யார் முதல்வர் வேட்பாளர் என்று கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில்தான், அதாவது திமுகவுடன் கூட்டணி வைத்துள்ள தேமுதிகவோ கண்டிப்பாக இம்முறை எந்தெந்த தொகுதிகள் வெற்றி பெறா என்ற ஒரு கேள்விக்குறிதான் மக்களிடையே எழுந்து கொண்டிருக்கிறதா? அந்த வகையில்தான் இந்த தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகும், அதாவது இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில்தான் தேமுதிகவின் பூச்சான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பு அளித்த அந்த அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் சலசலப்பை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறதா? அதாவது அவர் கூறியதாவது, தேர்தல் முடிவுகளில் எந்த கட்சிக்கு ஒரு தனி பெரும்பான்மை கிடைக்காமல் தமிழகத்திலே இந்த சட்டமன்ற தேர்தல் தொங்கு சட்டசபை அமையும் பட்சத்தில் ஆட்சி அதிகாரத்தில் கண்டிப்பாக தேமுதிக பங்கு என்பது கோருமா என்ற கேள்விக்கு மே 4ஆம் நாள் கண்டிப்பாக அதுவரை நீங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும், முடிவுகள் வந்த பிறகு எங்கள் நிலைப்பாட்டை நாங்கள் தெரிவிப்போம் என்று அவர் ஒரு அதிரடியான பதிலை அறிவித்திருக்கிறார். இந்த பதில் என்பது தேமுதிகவின் தற்போதைய கூட்டணியில் இருந்தாலும் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தனது பேரம் பேசும் சக்தியை அதிகரிக்க திட்டமிட்டதாகவும் அப்பட்டமாக காட்டுகிறதா? இந்த வகையில்தான் தேமுதிகவின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும், தேர்தலுக்கு முடிவுகள் பிறகு அவர்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்று பார்க்கப்பட்டு வருகிறது. தேமுதிகவின் இந்த நிலைப்பாட்டை குறிப்பாக திமுக தலைமையிலான கூட்டணி ஒரு முன்கூட்டிய எச்சரிக்கையாகவோ அல்லது முதல் குடைச்சலாகவோ பார்க்கப்பட்டு வருகிறதா? ஒருவேளை திமுக கூட்டணி நூநிலையில் பெரும்பான்மையை தவறவிட்டால் கண்டிப்பாக தேமுதிக போன்ற சிறிய கட்சிகளின் ஆதரவு ஆட்சி அமைக்க தேவைப்படும். அதாவது அந்த சூழலை பயன்படுத்தி கொண்டுதான் அமைச்சரவையில் இடம் அல்லது அதிகார பகிர்வு போன்ற கோரிக்கைகளை முன்வைக்க பிரேமலதா அவர்கள் தயாராகி வருவதாகவும் தெரியப்படுகிறதா? இந்த வகையில்தான், அதாவது விஜயகாந்த் இருந்த காலத்திலே தேமுதிக ஒரு மாற்று சக்தியாக தனித்து நின்று பிம்பம் காட்டப்பட்டது. தற்போது ஒரு அதிகார பங்கீட்டை நோக்கி நகர்வு என்பது அக்கட்சியின் அரசியல் உத்தியில் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது வேலியில் போன ஓனானை வேட்டியில் விட்ட கதை போல திமுகவின் நிலைப்பாடு மாறிவிடுமா என்ற அச்சம் உடன்பிறப்புகள் மத்தியில் எழுந்து கொண்டிருக்கிறது. கூட்டணி கட்சிகளை தங்கள் வெற்றிக்காக துணையாக சேர்த்து கொண்ட திமுக தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அந்த கட்சிகள் தங்களுக்கு ஒரு முட்டுக்கட்டையாக மாற விரும்பாது என்ற நம்பிக்கையில்தான் பார்க்கப்பட்டு வருகிறதா? இதனைத் தொடர்ந்தான் பிரேமலதாவின் இந்த மௌனம் மே 4 பிறகு சொல்கிறேன் என்ற பதிலும் ஒருவேளை அதிமுக அல்லது இதர மாற்றுக் கட்சியுடன் கைகோர்ப்பதற்கான வாய்ப்புகள் திறந்து வைத்துள்ளதோ என்ற சந்தேகத்தை எழுந்து கொண்டிருக்கிறது. இந்த வகையில்தான் இந்த வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலின் தேர்தல் முடிவுகள் கண்டிப்பாக தமிழகத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமாகத்தான் இந்த முடிவுகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.